என்னங்க ரொம்ப வருஷமாக கடன் இருக்குது, கடன்லேருந்து மீளவே முடியல, நைட்டு தூங்கினா கூட தூக்கம் வர மாட்டேங்கி அப்படிலாம் கேட்பாங்க. இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு 6, 8, 12 தொடர்பு கொண்டு இருக்குங்க. குருவும் சுக்கிரனும் தனக்காரகன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5, 9 தொடர்பு கொண்டு இருக்கிறது, 6, 8, 12 தொடர்பு கொண்டு இருக்கிறது, இப்படி இருக்கிற ஜாதகர் வந்து கடன்லேருந்து மீளவே முடியாதுங்க. ஏன்னா 6ஆம் வீடுன்னு சொல்கிறது கடன் ஸ்தானம். அது வந்து 6, 8, 12 தொடர்பு கொண்டவங்க வந்து கடன்லேருந்து மீள முடியாது. இதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்கள் பேரில் கடனே வாங்காமல் இருப்பது நல்லதுங்க. அதாவது இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, லோன் போட்டு ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா லோன் போட்டு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து 6ஆம் வீடு நல்லா இருக்கணும், 6, 8, 12 இல்லாமல் நல்லா இருக்கணும். அதேமாரி குரு சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதேமாதிரி தசா புத்திகள் வந்து 5, 9 தொடர்பு கொள்ளக்கூடாது, 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கடனை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இதே 6, 8, 12 தொடர்பு கொண்டு குரு சுக்கிரனும் 6, 8, 12 தொடர்பு கொண்டால் நீங்கள் உங்கள் பேரில் கடனே வாங்கக்கூடாதுங்க. வாங்கினீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க. இது உங்கள் வீட்டுக்காரம்மா பேரில் உங்கள் ஜாதகப்படி பார்த்து செய்கிறது இந்த சிறப்பை கொடுக்கும்.